பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், தூய்மை நிறைந்த பார்வை தந்தார். மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், தூய்மை நிறைந்த பார்வை தந்தார். சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார், செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதம் 15வது வசனம். சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீது ஆண்டவரை பார்த்து இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். எவ்வளவு நாட்கள் நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டோமோ, எவ்வளவு நாட்கள் துன்பத்தின் பாதையில் கடந்து வந்தோமோ, அந்த நாட்களுக்கு சரியாய் எங்களுக்கு நாட்களை கூட்டி தந்து எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று விண்ணப்பிக்கிறார். இந்த நாளிலும் ஒருவேளை பல பிரச்சனைகள், பாடுகள், சிறுமைப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்களை கடந்து நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே எங்களை மறுபடியும் அந்த நாட்களுக்கு ஈடாக மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி. நம்மை மகிழ்ச்சியாக்குவதுதான் ஆண்டவருக்கு பிரியம். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வரும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்மை ஆண்டவர் களிகூற பண்ணுவார், நம்மை மகிழ்ச்சியினால் நிரப்புவார். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கன்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவருமாகிய தேவன் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட சிறுமையின் பாதையிலே நடத்தி வந்தார் என்று தம்முடைய ஜனங்களை குறித்து இங்கே அழகாக சொல்லுகிறார். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. பலவிதமான பாடுகள் வழியாக, துன்பங்கள் வழியாக நம்மை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்த ஒரு பெரிய மேன்மையான ஒரு திட்டம் என்னவென்று சொன்னால், உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நான் நன்மை செய்ய போகிறேன், நன்மை செய்யும் பொருட்டு தான் இந்த பாதையில் உன்னை நடத்தி வந்திருக்கிறேன். ஆகவே நான் துன்பத்தின் பாதையை கண்டு ஒருபோதும் நாம் சோர்ந்து போக வேண்டாம். அதற்கு பின்பு அதற்கு சரியான நாட்கள் நமக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியை தருவார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நன்மையை ஆண்டவர் நமக்கு மறுபடியும் தருவார், நம்மை மகிழ்ச்சி ஆக்குவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று சொல்லி ஆண்டவர் சிறுமைப்படுகிற பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிற தேவன். மாத்திரமல்ல, நெருக்கம் வருகிற காலங்களிலே அவரே நம்மை அரவணைத்து நமக்கு தஞ்சமாய் இருந்து அடைக்கலமாய் இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 107வது சங்கீதம் 41ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கடந்த நாட்களிலே சில சிறுமையின் பாதையிலே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எவ்வளவு தூரம் எளிமையாக்கப்பட்டாய், சிறுமைப்படுத்தப்பட்டாய், உன்னை எல்லாரும் ஏழை என்று, எளியவன் என்று ஒதுக்கி வைத்திருக்கலாம்.
ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சிறுமை நின்று நான் உன்னை தூக்கி எடுத்து உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உன்னுடைய வம்சங்களை ஒரு மந்தையை போல நான் பெருக பண்ணுவேன். உன்னுடைய எல்லைகளை பெருக பண்ணுவேன். உன்னுடைய ஆசீர்வாதத்தின் எல்லைகளை நான் விரிவாக்குவேன், மந்தையை போல பெருக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோபுவுக்கு ஒரு காரியம் தெரியும். அவன் சொன்னான், தேவன் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர். அவர் என்னுடைய வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியங்கள், செய்ய திட்டமிட்ட காரியங்கள் ஒரு நாளும் தடைபடாது. ஆண்டவர் யோபுவை குறித்து நன்றாக அறிந்திருந்தார். அவனுக்கு சத்துருடைய கையில் அனுமதி கொடுத்து சோதிக்க வைத்த பிறகு அவன் உதடுகளில் பாவம் செய்யவில்லை. தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னான், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், ஆண்டவருடைய கையில் நன்மையை பெற்றா நாம் தீமையும் அனுபவிக்க வேண்டாமோ என்று சொன்னான். காரணம், இந்த துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக என் ஆண்டவராகிய கர்த்தர் மறுபடியும் என்னை மேன்மைப்படுத்துவார் என்று யோபு அறிந்திருந்தான், நம்பிக்கையோடு இருந்தான். ஆகவே தான் யோபு சொன்னான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆகவே தான் யோபுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தான், சரீர சுகத்தை இழந்தான், வேதனை அடைந்தான். அந்த சூழ்நிலையிலும் அவன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்களும் நானும் துன்பத்தின் நடுவிலும் கூட ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதன் பிறகு மேன்மையான ஆசீர்வாதமான மகிழ்ச்சியின் நாட்களை தருவார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். யோபு இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு பெற்றுக்கொண்டால் அவன் மறுபடியும் 140 வருடம் உயிரோடு இருந்து 4 தலைமுறைகளை கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கும் ஒருவேளை நீங்க பல இழப்புகள் வழியாக கடந்து வந்திருக்கலாம். எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் உன்னை நான் உயிர்ப்பிப்பேன், நீ இழந்த எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப தருவேன். நீ துன்பத்தை கண்ட வருஷங்கள், சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு ஈடாக நான் உன்னை மறுபடியும் மகிழ்ச்சியாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமாய் மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல துன்பத்தின் பாதையை கடந்து இந்த 7வது மாதத்திற்குள் கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக, அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட வருஷங்களுக்கு சரியாக இந்நாட்களிலே அவர்களை மகிழ்ச்சியினால் நிரப்புவீராக. இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு பெற்றுக்கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த கிருபை தாரும். அப்படி நீ செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.